Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 50 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 50 டே முடியுது. ரொம்பவே எனக்கும் ஒரு டச்சப்பா இருக்கு. நிறைய பேர் அதுக்குள்ளேயும் முடியுதா, அப்புறம் அடுத்து எப்பக்கா போடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் போடலாம். தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும். சோ அதனாலதான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இது சம்பந்தமா, வெயிட் லாஸ் சம்பந்தமா நிறைய சேலஞ்ச் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்து 30 days 50 days அதை வேணா நான் தனித்தனி பிளேலிஸ்டா வேணா போட்டு வைக்கிறேன். சோ நீங்க அதுல கூட செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்தடுத்து வீடியோ இருக்குங்க. நிறைய சிஸ்டர் சொன்னாங்க, நான் பழைய வீடியோவாவது பார்த்துட்டே இருப்பேன் சிஸ்டர், அதான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி டெய்லியும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. என்னடா சேலஞ்ச் முடிச்சுட்டு நம்மளும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாதீங்க. உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே பாருங்க. சீக்கிரமா நான் இன்னொரு வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து நான் உங்களை எல்லாருமே கண்டிப்பா இது பண்ணுவேன். கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏதாவது வீடியோஸ் போடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் வந்து அடுத்தடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நேற்று வந்து நான்வெஜ் வீடியோ இது போட்டிருந்தோம் இல்லையா, அடுத்தலாம் நெக்ஸ்ட் சேலஞ்ச் எல்லாம் வச்சீங்கன்னா எங்களுக்கு நான்வெஜ் ரெசிபிஸ் நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த சேலஞ்ச் போட்டிருந்தாங்க. நான் வந்து மாலை போட்டிருந்ததுனால வெஜிடபிள்ஸா நிறைய காட்டியிருந்தேன். அதுக்கு முன்னாடி உள்ள சேலஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நிறையவே யூஸ் பண்ணிருப்பேன். சோ அதையும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்க, சரிங்களா? கவலையே படாதீங்க, அடுத்து கொஞ்சம் சீக்கிரமா வரலாம். அது வரைக்கும் மெயின்டைன் வீடியோ மாதிரி ஏதாவது பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கு. சோ அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் எனக்கு திங்கிங்லயே இருக்கும் இல்லையா, சோ அப்படிதான் பிளாங்கா இருக்குது. சோ 50 days சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. நீங்க எல்லாருமே வந்து சூப்பரா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதுல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க, இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு எனக்கு அப்படின்றத மாதிரி உங்களோட நேமோட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்கும் அதுவே ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், சரிங்களா? மறக்காதீங்க, அதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மீன் வந்து பொரிச்சு சாப்பிடுறது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி தோசை தவால போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அதுலயே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து பண்ணலாம். இப்போ வடை எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னா, பருப்பு வடையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வடையை வந்து நல்லா தட்டை மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு லைட்டா ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிட்டு தோசை பேன்ல நம்ம அடை மாதிரி போட்டு வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வடை ஃபிளேவர் கண்டிப்பா இருக்கும் நல்லாவே. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப லெஸ்லாம் இருக்காதுங்க, வடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வடை எல்லாம் சாப்பிடணும்னு, ஏன்னா ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்க வீடியோ பார்த்துதான் சிஸ்டர் எனக்கு வீடியோ வெயிட் லாஸ் பண்ணலாம்னு தோணுச்சு, நிறைய பார்த்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தோணவே இல்லை. இப்படி நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. அதை நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல உங்களை நான் வந்து பூஸ்ட் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் பார்த்திருக்கோம் சிஸ்டர், இப்பதான் வந்து எங்களால பண்ண முடியுது, நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அது ஒரு உண்மையாவே ரொம்ப எமோஷனல் டச் அப்ங்க. ஆசீர்வாதம்ன்றது பெரிய பெரிய விஷயம், அது எல்லாருமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த வர போகிற நியூ இயர் ஜோதிகா மேம் திருமலை படத்துல சொல்லுவாங்கல்ல, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்ன்ற மாதிரி கண்டிப்பா நான் ஒரு பாரதியாரோட ஒரு இதுங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். உண்மையாவே சொல்றேன், எண்ணங்கள் வந்து நல்லபடியா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே வந்து அழகா இருக்கும்ன்ற மாதிரி. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூ இயரை நம்ம வந்து ஏதோ ஒரு யோசிச்சோம், நமக்கே தெரியும் சில விஷயங்கள் இது நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்றத அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது. நானும் ஒரு சில விஷயம் எல்லாம் சாமி கிட்ட என்ன தெரியுமாங்க வேண்டுவேன், சம்டைம் எனக்கும் கோவம் வரும். கோவப்படும் போது மேக்சிமம் சாமி கும்பிடும் போது எல்லா விஷயமும் பண்ணுவேன். கோவம் மட்டும் எனக்கு ஒரு சில நேரம் தான், எல்லா டைம் வராது, எப்பயாவது வரும்.
அதையுமே எனக்கு நான் வந்து எனக்கு வந்து பொறுமையை கொடுங்க கடவுளே, கோவம் வராம அப்படின்றத நான் வேண்டுவேன் தெரியுமா சாமி கிட்ட. நான் வேண்டுற ஒரு விஷயம்னா இது மட்டும்தான் வந்து, ஏன்னா அதுதான் முக்கியம். அது ஒண்ணு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலி சூப்பரா வந்து இருக்கும். சோ நான் அது மேக்சிமம் நான் அப்படிதான் இருப்பேன், பொறுமைன்றது இருக்கும். இன்கேஸ் சம்டைம் எப்படின்னா ஒரு என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி எனக்கு வந்து கோவம் வரும். ஆனா நாங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் இருப்போம். என்னைக்காவது அந்த கோவம் வர்றதையுமே நான் வந்து யோசிப்பேன், இந்த மாதிரி கோவம் வேணாமே, நம்ம வந்து எனக்கு வந்து இந்த பொறுமையை கொடு. நான் வந்து அடுத்தவங்க இப்ப எங்க வீட்டுல நாங்க இருக்கோம் அப்படின்னா, நானும் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கோம்னா, என் ஹஸ்பண்ட் வந்து நான் சேஞ்ச் ஆகணும்னு நான் வேண்டவே மாட்டேன். எனக்கு அதற்கான பொறுமை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹஸ்பண்டை பார்த்து நம்ம மாறுற மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு உண்மையான ஒரு பாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ எப்பவுமே மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வந்தோம்னா ஆப்போசிட் சைட் தன்னால மாற்றம் வந்து வருவாகும். சோ அதுதான் வந்து நான் வந்து சொல்றேன். ஒரு குப்பை தொட்டியில கூட நம்ம சும்மா வந்து குப்பையை வெளில போட்டுட்டு போவோம். அதுவே வந்து இப்ப என்னோட ஹஸ்பண்ட், நானும் அப்படிதாங்க, வெளியில எல்லாம் போகும்போது ரோட்ல சம்டைம் குப்பை ஏதாவது கையில வச்சு அப்படி கசக்கி போட்டே இருப்பேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா குப்பையை வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ல வச்சாவது வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க, அதை வந்து தூரம் போடவே மாட்டாங்க. சோ அதே மாதிரி என்னோட பையன் பண்ணுவாங்க. கீழே அந்த குப்பையை நானே சம்டைம் போட்டா வினி அப்படி போடக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லுவான். சோ நம்மளை பார்த்தா அந்த குழந்தைங்களும் கத்துக்குது, நம்மளுமே. சோ அததான் அவன் சொல்றேன், மாற்றம் நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரும்போது ஆப்போசிட் சைட் தானாவே வந்து ஏற்படும். சோ அததான் வந்து சொல்றேன். அது மாதிரி இந்த நியூ இயருக்கு நீங்க ஒரு ரெசல்யூஷன்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு எடுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியும் உங்க மனசுக்குள்ள, இதை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கும்னா நம்ம மாத்திக்கிறதுனால தப்பே கிடையாது இல்ல. ரோட்ல போறவங்களுக்காக ஒரு விஷயம் நம்ம மாத்த போறது இல்ல, நம்ம குடும்பத்துக்காக பண்ணும்போது. சோ அதுதான் நான் வந்து எப்பவுமே சாமி கிட்ட வேண்டும்போது, சாமி கும்பிடணும் இல்லைங்க, ரொம்ப பக்தியெல்லாம் கும்பிட, ரொம்ப பக்தியாவும் இருக்க மாட்டேன், கும்பிடாமலும் இருக்க மாட்டேன், மீடியம் நானு. அப்போ நான் சாமி கும்பிடுவது எனக்கு வந்து பொறுமையை கொடு அப்படின்னு தான் சத்தியமா வேண்டுவாங்க. சோ அது வந்து நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருக்குன்னா ஓகே, அதுதானே பெஸ்டா இருக்கும். சோ அதுதான், சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். நீங்களுமே எல்லா விஷயத்திலுமே உங்க எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும். சோ மறக்காம வேற எதுவுமே கமெண்ட் இல்லைங்க, எல்லாருமே ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிதான் இருந்தது. சோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல நார்மல் விளாக்ஸ் மாதிரி அது ஏதாவது நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், சரிங்களா? சரி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னே தெரியலங்க, சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நின்று உங்களுக்கு டவுட் எல்லாம் சொல்றதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு இது ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், நானு பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். டெய்லியும் என்னையும் என்கேஜா வச்சுப்பேன், உங்களையும் என்கேஜா வச்சுப்பேன் நானு, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வச்சு, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா சிஸ்டருக்கும் பெரிய பெரிய ஹாய். 50 days முடிஞ்சிச்சுன்னு கவலையப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து அதையே பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டேன் இல்லையா, அதை நீங்க ரெகுலரா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு எப்பவுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன், சரிங்களா? கொஞ்சம் எனக்கும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.40 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் என்ன குடிக்கிறதுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு தாங்க குடிக்கிறேன். இங்கே கிளைமேட் பயங்கரமாக வந்து குளிராக இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுதான் வித்தவுட் சுகர் வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி தானே சாப்பிட்றான், வீட்டில் வந்து தான் லஞ்ச் வந்து சாப்பிட்றான். ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு பிரெட் தான் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து எப்பவும் போல் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். அவனே வந்து கேட்டான். அதுக்கப்புறம் நேற்று வந்து நாங்கள் டோனட் வந்து வாங்கியிருந்தோமா, குட்டி குட்டியாக அழகாக, அதுவும் அவர் ஆசைப்பட்டார் ஸ்கூலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து அதை 2 வச்சு விட்டுட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டாங்க தம்பியை. அப்புறம் வந்து கிளம்பி வச்சவங்க செம்ம குளிரில் பிள்ளை வந்து போகிறாங்க பாருங்களேன். இங்கே வந்து கிளைமேட்டுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, இல்லைன்னா ஏன்னா இவன் சின்ன பிள்ளையிலே இருந்து இருக்கான் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து சரி அவள் தான்
வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம் சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பொழுன்னு அழகாக வந்து வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே வந்து தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கலாம். அது கூட வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்தப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளியை கட் பண்ணி போட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் தக்காளி சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு நிறையா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் கேரட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். பச்சை பட்டாணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து திருப்பியும் வந்து நல்லா வந்து ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உதிரியாக அவலை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம்னாவே போதுங்க. ஏன்னா உப்பு முன்னாடியே போட்டுட்டோம், பத்தாதா இல்லை பத்தலையான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஆட் பண்ணலை, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான் வந்து போட்டேன் நான். சரி, என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மல்டி கிரெயின் ப்ரெட் இருந்தது இல்லையா, அதை வச்சு காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு அவல் உப்புமா காஃபிலாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் ப்ரெட்டு சாப்பிட்டாதாங்க அவருக்கு ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஹஸ்பண்டுக்கு வந்து அவல் உப்புமாவை, ஏன்னா அதில் வந்து பச்சை பட்டாணிலாம் போட்டிருக்கனால சட்னி கூட தேவை கிடையாதுங்க. ஸோ அதனால் 2 பவுலில் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் நேற்று கட் பண்ணிவிட்டு பாதி பப்பாளி வந்து வச்சுருந்தேன் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுதாங்க ஒரு அரை பப்பாளி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. செம்மையாக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்காக வந்து அதை தாங்க சாப்பிட்டேன். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட வெயிட் லாஸ்க்கு, உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் லேடிஸ்க்கு நமக்கு ரொம்ப நல்லது பப்பாளி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன் நான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்கணும் இல்லையா, என்னடா ட்ரெஸ் வந்து குளிர்லேயும் இப்படி போட்டிருக்கீங்களேன்னு நினைப்பீங்க. இங்கே ஹீட்ரு லைட்டாக ஓடிட்டுருக்கு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து சுற்றுறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் போனால் குளிரிடும். அதுக்கப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேற்று போட்ட துணியையும் நைட் வந்து அள்ளி வச்சிடுறதுங்க, அதுக்கப்புறமா காய போட்டுக்கிறது அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வந்து காய போட்டுட்டு இருந்து எனக்கு வந்து சிலுன்னு காற்று அடிச்சிச்சு, பயங்கரமாக குளிர்ச்சு கடகடன்ற மாதிரி. ஏன்னா பயங்கர குளிரிங்க. அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ட்ரெஸ் வேறையா, சரி நம்ம ஸ்கூலுக்கு ஒன்றுக்கு போகணும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நான் வந்து போகையில் சுற்று போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கே வந்து பார்த்தா வெளியில் பயங்கர குளிருங்க. அப்புறம் வேகமாக வந்துட்டு இங்கே பாருங்களேன், ஹீட்டருக்கு முன்னாடி உட்காந்து கையையும் காலையும் காமிச்சிட்டு இருந்தேன் நான். இது வந்து வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கனால நான் வந்து அப்பப்போ வந்து போட்டு பண்ணேன், அதனால கழட்டி வச்சுப்பேன் சொட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கப் நிறைய வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சரி 11 மணி ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து போட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து சின்னவனை கிளப்பிட்டு நம்ம வேகமாக போகணும் இல்லையா, பெரியவரை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து ஆட்டோக்கார பையன் எப்பவும் போல் அவங்க தான் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்கள் இந்த சைடில் அப்படியே ஆட்டோலேயே உட்கார வச்சுட்டு போயிடுவார். ஸோ ரெகுலராக வர்றவங்க. அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக அந்த தட்டைப்பேர் வந்து சாப்பிட முடியல. தட்டைப்பேர் இந்த மாதிரி விரத டயத்துலலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, தட்டைப்பேர் மொச்சப்பேர்லாம். ஸோ அது இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து தட்டைப்பேர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து அதை வந்து விசில் வந்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் வந்து ஊற வைக்க மாட்டேங்க, ஒரு 4 விசில் விட்டாலே சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அரிசி எடுத்துகிட்டு இந்த சரி கலைஞ்சு வச்சிடலான்னு சொல்லும்போது கரெக்டாக விசில் வர ஆரம்பிச்சு. கம்மியான பயிர் தானே வந்து சேர்த்தோம், அதனால் ஸோ அதுக்கப்புறம் அரிசியை நல்லா கலைஞ்சி ஒரே தான் எப்பவும் போல் நம்ம வந்து உலையை வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் இங்கே நல்லா கிடைக்குங்க, காலிஃப்ளவர் முள்ளங்கி காய்கறியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரின்ட்டு அதை தான் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து சோறும் வந்து வெந்துருச்சு, சரி அதை வடிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு தட்டைப்பேரும் அதுக்கப்புறம் முள்ளங்கியும் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி காரக்குழம்பு மாதிரி வச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெந்தயம் கடுகு வந்து பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி எப்பவும் போல் வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து தக்காளியை வந்து வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னடா முள்ளங்கியும் தட்டைப்பேரும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கருவாடுலாம் போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கருவாடு இல்லாத காரணத்தினால் போடவில்லை,
அவ்வளோதான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முள்ளங்கியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க காரத்துக்கு ஏற்ப நான் வந்து இன்னைக்கு வந்து சேர்க்குறேன். நாங்கள் அதுதாங்க வந்து சேர்ப்போம். எங்கள் ஏரியாவில் இதுதான், இப்படி தான் குழம்பு. அப்புறம் புளியை கரைச்சி வந்து ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு தேவையான உப்புலாம் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த சைடு வச்சாச்சு. இந்த சைடு வந்து முட்டை பொரிச்சு வச்சுக்கிட்டேன். ஆமாச்சிக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு முட்டையை வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து கடைசி கொத்தமல்லி தலை மட்டும் தூவி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு முட்டை பொரியல் குழம்பு அப்புறம் சாதம்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவன் வந்து ஏதோ கிண்டல் பண்ணுறான்னா அதுக்கு தான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகிட்டு இவன் தான் சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அதுதான் இவன் வந்து சின்னவர் வந்து அழுதே சாதிப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நான் வந்து காலைல பண்ண அவல் உப்புமா எனக்கு எடுத்து வச்சிருந்தேங்க, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முள்ளங்கியும் தட்டைப்பேரும் வந்து எடுத்துக்கிட்டேன். முள்ளங்கி நிறையாவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து மதிய லஞ்சு. சூப்பராக வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பவும் போல் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து மதிய நேரத்தில் தூங்கிடக்கூடாது, அதுதான். அப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், வார்ம் வாட்டர் மாதிரி. அதை தான் வந்து குடித்தேன். வேறு எதுவும் குடிக்கணும்னு தோணலை. ஸோ அதனால் அப்புறம் அம்மாச்சிக்கும் இஞ்சி போட்டு நம்ம வந்து டீ போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உப்புக்கல்லையும் இந்த சேவு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க, தட்டைன்னு சொல்லுவோம். அதையும் வச்சு அம்மாச்சிக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்போ அம்மாச்சி ஈவினிங் டயத்தில் வீட்டுக்கு வருவாங்க, இன்றைக்கி வந்து வரல. ஸோ அதான் அங்கேயே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பி 6 மணி ஆயிடுச்சு. இவரை வந்து இந்த இடங்களை பேக் பண்ணி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், நடுராத்திரி மாதிரி இருக்குது. 6 மணி. அவர் வந்து ஊதி அந்த புகை வருதான்னு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி 6:30 மணி ஆயிடுச்சு, நம்ம டின்னர் டைத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அந்த மல்டி கிரைன் பிரெட் இருக்கு இல்லையா, நோ மைதா தாங்க இது, சரிங்களா, அது 2 எடுத்திருக்கேன். அதில் வந்து தட்டைப்பேரும் அந்த முள்ளங்கியும் நிறைய எடுத்து சூப்பர் ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்லருக்கு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் போவேங்க. ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த மட்டுங்க பண்ணுவேன் நான். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததும் எல்லாரும் சொட்டரை போட்டு பேக் பண்ணிவிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் தான் ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு நல்லா குள்ளெல்லாம் போட்டுட்டு பேக் பண்ணி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. என் ஃபேஸ் இப்போ தான் கொஞ்சமாவது கிளியராக இருக்க மாதிரி தெரியும் பாருங்களேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பவே வளரும் ஐப்ரோஸில். ஆனால் எனக்கு என்னோட ஐப்ரோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வளர்ந்துச்சுன்னா அதிகமாக வளரும். இப்போ ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் இல்லையா, விரதத்தில் இருந்தனால எடுக்கலை, அதனால தான் ரொம்ப வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களும் சாப்பாடு தட்டைப்பேர் குழம்பு அதெல்லாம் வச்சு டின்னரை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சு வேலையை முடிச்சுட்டு கடைசியாக வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ இப்படி தான் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.